சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமலா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். டான் டான் பேசியாடா நல்லா பேசுவாராமா. நீ பேசுமா புள்ளையா? நல்லா பேசு. பிரகாஷே சொல்லுங்கம்மா. நல்ல சத்தமா சொல்லுங்கம்மா. பதட்டப்படாம கரெக்டா இருக்கு. தப்பு செஞ்சாதான் கேட்பாங்க. உடச்சி பேசலாமா மறைச்சி பேசலாமா? உடச்சே பேசலாமா? அம்மா எல்லாம் உடைச்சி பேசுங்க பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இப்பதான் முதல்ல எல்லா மக்களுக்கும் ஒண்ணு சொல்றேன். சரிம்மா. நான் கீழே உட்கார்றேன். சரிம்மா. யாராவது எந்திரிச்சு இவங்க இதைதான் நினைச்சாங்கன்னு சொல்லுங்க. சரிம்மா. அது என்ன இங்கிதம் தெரியாதா? சரிம்மா. நம்ம தமிழர்கள் தானே, நம்மளுக்கு இங்கிதம் தெரியாதா? ஒரு கிராமத்துக்காரங்கம்மா, ஒரு வட்டார வளர்ச்சி அந்த மாதிரி மாவட்ட தலைவர் அந்த மாதிரி. சந்திரன் சனி கேது லக்கணத்துல 1 எந்த பொண்ணோட பழக்கத்துல இருந்தா? கொஞ்சம் வெளியே போயிட்டு வாயா. நீ போய் விளக்கு தொட்டு கும்பிட்டா நீ போ. இங்க பல்ல காமிக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்ல. கேட்கற கேளுக்கு பதில். குசு குசுன்னு வாக்கு படிக்கல, சத்தம் போட்டு தான் படிக்கிற. ஆமா இல்ல பழவனா பழவன, பழவனா பழவல. நீ பழவனா நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த பொண்ணு யாரு? சுப்ரியா. தூணு துப்பறையான்னு இருக்குது உன் கதை. தெரியுமா? தெரியுமா? கூப்பிடுறா. அம்மாவுக்கு தெரியுமா? நீ திருவண்ணாமலையா? வாயா சுசுர்பாவா. சுப்ரியாவா உனக்கும் தெரியுமா? அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது ஏன்? மகன் என்ன பைத்தியமாக்குறானே, அதுக்கு என்ன பண்ணலாம்? தெளிவு வச்சிடலாமா? தெளிவு வைக்க சொன்னா தெளிவு வைக்கிறேன். மறக்க முடியல, விடவும் விட்டு கொடுக்கவும் முடியல. என்னோட வாழ்க்கை இப்படி போச்சு. நான் இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன். கேட்கற இடத்துல பொண்ணு தரல. ஒரு பொருளை வாங்காததுக்கு முன்ன யோசனை பண்ணும், ஒரு பொண்ணை தொடாததுக்கு முன்ன யோசனை பண்ணும். ஏன்னு கேட்டா அந்த பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கம்மி விலைக்கு வாங்கிட்டோமா, அதிக விலைக்கு வாங்கிட்டோமா, இந்த பொருள் வாங்கி நஷ்டம் ஆயிடுச்சா, இந்த பொருள் வாங்கி லாபம் வந்துருச்சா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. என்னது? அது ஒரு பொண்ணை தொடாததுக்கு முன்ன, அந்த பொண்ணை தொடாததுக்கு முன்ன இவ்வளவு தொட்டா நம்மளுக்கு கெட்ட பேர் வருமா, இவ்வளவு தொடுலாம் நம்ம நல்லா இருப்போமா, இல்ல இவ்வளவு தொட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த பிரச்சனையா, இல்ல இவ்வளவு விட்டுட்டா நம்மளுக்கு இந்த பிரச்சனையா அப்படின்னு எந்த ஆன்மகனும் நினைக்கூடாது. ஏன்னா ஒரு பொருள் வாங்காததுக்கு முன்னாடி நினைக்க கூடாது, ஒரு பொண்ணை தொடாததுக்கு முன்ன இந்த மாதிரி நினைச்சுதான் பண்ணணும். நீ செஞ்சுட்ட, இந்த பேர் அழுகி போறது இல்லை. என்னடா இந்த பேர் எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை நாள் ஆனாலும், எத்தனை ஊருக்கு தெரிஞ்சாலும் இந்த பேர் அழுகி போறது இல்லை. அப்ப நீ என்ன பண்ணணும்? அட நீ விட்டுட்டு வந்துட்ட. இப்ப யாருமே உன்னை பத்தி பேசலையா? இந்த பொண்ணோட பழகனா, பேசனா, பிடிச்சா, வண்டியில் வச்சு சுத்தனா, ஆடனா, மாடனா, குதிச்சா, பார்த்தா அப்படின்னு யாருமே ஒருத்தர் கூட ஊருக்குள்ள சொல்லியா இவர் நல்லவரே, இவர் உத்தமரே, இவருக்கு பொண்ணு கொடுக்கலான்னு இப்ப சொல்றாங்களா? சொல்லு, அதை தான் கேக்குறேன். அப்ப யார் உள்ள இருந்து என்னென்ன சொல்றாங்க சொல்லு. அப்ப யார் யார் என்னென்ன உள்ள இருந்து பேசுவாங்க? ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் ஏசுவான், தாழ்ந்தாலும் ஏசுவான். அதுதான் உலகம். நீ எப்படி இருக்கணும்? நம்ம இடத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். நீ கரெக்ட் இல்லையே.
ஆமாவா இல்லையா? என்னமா தப்பு பண்ணி சொல்றீங்க கேளு. என்ன தப்பு பண்ணீங்க? சொல்லு. அதுதான் ஏதாவது பேசு. இந்த பல்ல நான் அடிச்சு எனக்கு ஏட்டா கெட்ட பேரு. இந்த பல்ல காட்டிட்டு தெரியுது. நான் அடிச்சு விடுவேன்டா. என்னை அடிச்சாதான் கெட்டவங்கிறீங்க. எனக்கு என்ன காண்டா காய்ச்சாரமா? அவன் பொழைக்க அவன் வந்திருக்கிறான். இல்ல சாமி, அதாச்சும் அவனுக்குன்னு ஒரு கண்ணி அம்மா, மறக்க வச்சிடலாமா? அதே புடிச்சுன்னு இருந்தா நானும் எத்தனை ஊரு சுத்துவேன் சாமி. சொத்து பொண்ணு இருக்குது கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. மனசுல இவன் ஒன்று நினைச்சுக்கிட்டு எங்கேயோ ஒன்று பார்ப்பான். கடைசியில் பைத்தியக்காரன் பட்டை வாங்கிட்டோம். இது வாழ்க்கை இல்லை. அதை விட்டுட்டு எதோ ஒண்ணு நீ சொல்ற அவன் சொல்லணும்ல. சோறு பசிக்கிறவன் தானே கேட்க முடியும். மத்தவனா பசிக்குதுன்னு கேட்பான். நான் கேக்குறேன். அரை நிமிஷம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அவனுக்குன்னு என்னடா ஊமையாட்டமே நிக்கிறான். கேட்டுப்பா. உனக்குதான் பேசிட்டு உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஏய் 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ. போய் 10 நிமிஷம் டைம் எடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா வேணாமன்னு போய் முடிவு பண்ணி கேட்டப்போ. ஏசுப்பா சத்தமா. உன்னால மத்த வாக்கு நிக்குது எனக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வாழை மரத்தை நடு. சரி. ஒரு ஐயரை கூப்பிடு. சரிம்மா. குருத்து வராத வாழை மரமா இருக்கணும். சரிம்மா. அந்த வாழை மரத்தை வெட்டி எடுத்துட்டு போய் வாழை மரத்துக்கு தாலி கட்டு. சரிம்மா. எல்லாம் போயிட்டு போகுதுன்னு வாழை மரத்தை வெட்டு. சரிம்மா. அதை போய் ஆத்தல தலைமுழுவு. சரிம்மா. ஒரு முருகன் கோயில்ல உன் பேர்ல ஒரு அர்ச்சனை கொடு. சரிம்மா. ஜாதகத்தை எடுத்துக்கோ. சரிம்மா. திருப்பட்டூர் பிரம்மன் கோயிலுக்கு போ. சரிம்மா. தலையெழுத்தையே மாத்தக்கூடிய பிரம்மன் சமயபுரத்துக்கு போற வழியில இருக்கிறார். சரிம்மா. அவரை போய் தரிசனம் செய். சரிம்மா. இந்த ஜாதகத்தை வச்சு வணங்கு. சரிம்மா. அதுக்கு மேல இவனுக்கு கல்யாணம் அம்சமும் பொருத்தமும் கூடும். சரிம்மா. அப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். சரிம்மா. சாதகத்தை வாங்கிக்க. எதோ ஒண்ணு கடவுளே அந்த ஆசா புரிதல் ஏதோ ஒண்ணு அப்பாதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் உனக்கு ஒரு 25-30 பொண்ணு பார்த்துட்டமா. இவன் மனசுல என்ன இருக்குன்னு இது வரைக்கும் யாருமே இப்ப நான் கூட என்னடா சொன்னேன்? தமிழ்ல தானே சொன்னேன். என்ன பண்ணுது? நீ உட்காந்து மறுபடியும் எழுது. இது வரைக்கும் இவங்க உண்மை காண முடியலமா. கல்யாணம் கூட்டு போறோம், பொண்ணு பார்க்கறோம், பொண்ணு பிடிக்கல சொல்லலாம் இல்ல பொண்ணு. இப்ப நான் என்னடா சொன்னேன்? அவளையே நினைச்சிட்டு இருக்கிறான், மறக்கல. அவன் மேலேயே இருக்கிறான் மோகத்துல நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன். சரி, இன்னொரு வேலை செஞ்சு தரேன். இப்பயாவது வாய் திறந்து பேசி தொலை. பேசமா? சீனிவாசா உன்னதான் நமக்கு ஒரு வாய்க்கு வரும் பேசணும். இதேமா நீ பேசாதீங்கம்மா. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த பொண்ணை திருப்பி உங்ககிட்ட வர வச்சு பேச வச்சா ஏத்துக்கிறியா? அப்புறம் ஏன் நீயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? நீயும் பண்ணிக்க மாட்டேங்கிற, அதை மறக்கவும் மாட்டேங்கிற. எங்க மறந்துட்டேன். வசதி பார்த்து காதல் வருமா? பணத்தை பார்த்து காதல் வருமாடா? இல்லம்மா. நகையை பார்த்து காதல் வருமாடா? காதல்னா என்ன? அன்பு, பாசம், ஒரு அரவணைப்பு. இப்படி தெரியுறா. யார் மேல ஆசை அதிகம் அன்பு வச்சா அதுதான் காதல். அதே அன்பு அதிகம் ஆசை வச்சுட்டு அவங்கள மறக்க முடியலையோ இல்ல அவங்கள வெறுக்கிற மாதிரி பண்ணவா அதுதான் எனிமி. இது வந்து எதுக்கு இல்லாத ஒரு முடி தேங்காய் தான் எடுத்து கொடு. அது முன்னே நான் வாசல் பண்ணேன். இதையே ராமாயணத்தை ஓட்டிட்டு இருந்தா அடுத்த வாக்கு நான் படிக்க முடியாது. வாய் திறந்து பேச்சையும் தொலைய மாட்டேங்கிறான். இங்க வாடா வாடா இங்க. அவனை கேள்றா. இப்ப நீங்க கேள்றா. இப்ப கேள்றா. அட கேள்றா. இப்ப நீ வந்து அதே சுப்பைய கல்யாணம் பண்ணியா? இதுக்கு ரெண்டுக்கும் ஒரே பதில். வேணும்னு சொல்லிருக்கேன். சும்மா கேட்கறதுக்காக வேணாம் சொல்றியா? டக்குன்னு சொல்லு. அம்மா கரெக்டா ஒண்ணு சொல்லி என்ன வெளுத்து விடுவேன்.
நான் பொறுமையா இருக்கிறேன். பிரச்சனை வெளியில வா. வேணாத்தான் சொல்றேன். எனக்கு அந்த பொண்ணு வேணாம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாய் தொடர்ந்து வரமாட்டேங்குது. வேணாத்தான் சொல்றேன். பல்லா சரி ஓட்டு போடுவோம் பாத்துக்காமா உனக்கு. இந்த மனசுல கிட்ட என்ன ஒண்ணு சுப்ரியாவா சுப்ரியா அவன் கூட தான் போய் நின்னு பொண்ணு பாக்க பொண்ணு கொடுக்க மாட்டான். நான் எதுவுமே பண்ணல. நீ எதுவும் பண்ணாத, ஒரு அக்கா அழுகுறாங்க, இவங்க தங்கச்சி அழுகுறாங்க. நீ பொண்ணு பாத்தியாடா? நான் தான் போறேன் பொண்ணு பார்த்து 10-20 என்னடா சொல்றான் பொண்ணை பார்த்துட்டு? பொண்ணை பார்த்துட்டு எதுவும் சொல்ல மாட்டான். ஒரு சில பொண்ணு வந்து வேணாம் சொல்லிடுது, ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுறான். அப்புறம் ஏதாவது மனசுல லவ் ஏன்னா பண்றியடான்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றான், அதெல்லாம் இல்லை அப்படின்றான். இந்த பொண்ணு பார்க்கறதுக்கே இவனை கூப்பிட்டு போறது ஒரு 10-20 நாள் இவங்க. நீ திருவண்ணாமலையா? திருவண்ணாமலை தாண்டி தண்டராம்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குதா, அங்க போய் ஒரு நாய் ஒன்று வாங்கு, பொட்டை நாய் ஒன்று வாங்கு, அவன் கையில கொடு, அங்கிருந்தே பாட்டு பாடிட்டு திருவண்ணாமலைக்கு வரட்டும். ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, நடக்கிற மாதிரி வழி பண்ணுங்க. இல்ல அவர் பேசுறாங்க, ஏதோ ஒன்று பண்ண பேச மாட்டாமா. இவ பெரிய கல்யாண மகன். என்ன அப்படி பாய ஏன்னு விட்டாக்கிற ஆந்தையாட்டம். கிழிச்சு பாத்துறாங்க. அப்படின்னு தான் அவனுக்கு உண்மையை வர வைக்கவே முடியல இது வரைக்கும். நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இவன் சுப்ரியாவை மறக்கல. சுப்ரியாவை மனசுல நினைச்சிட்டு உள் மனசுல சுப்ரியாவை நினைச்சிட்டு இருக்கிறான். சுப்ரியாவை தான் எப்படியாவது சுப்ரியா நம்மளை தேடி வருவா, நாம என்னைக்கு இருந்தாலும் அவளுக்கு தாலி கட்டணும் அவன் நினைக்கிறான். ஆனா சுப்ரியாவும் வரமாட்டா, சுப்பம்மாவும் வரமாட்டா. தூக்கி எரிஞ்சுட்டு ஒழுங்கா வேற கல்யாணம் பண்ணிட்டானா நல்லா இருப்பான். நான் மறக்கடிச்சிடறேன். குடி உன்னை திட்டான்டா, உன்னை மனசுல திட்டான்டா, என கூட்டணி சிக்க வச்சுட்டான்னு திட்டான்டா. அப்புறம் பாக்குற பொண்ணுல வேணாங்கிற இப்ப கேள்வி பதில பிடிச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப சுப்ரியா தான் பிடிக்கும், அப்ப சுப்ரியா கல்யாணம் பண்ணிக்க. மீன் சாப்பிட மாட்டாராம், மீன் குழம்பு மட்டும் ஊத்திக்குவாராம். இவங்க நாயம் மீன் சாப்பிட மாட்டாங்களாம், மீன் குழம்பு மட்டும் ஊத்திக்குவாங்களாம். இது என்ன மாசம்டா? பங்குனி, சித்திரை முடிஞ்சோடனே வைகாசி முடிஞ்சோடனே ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாசம் 17ஆம் தேதி 18ஆம் தேதி ஒரு வரணை தரேன். அத வேணான்னு சொல்லாம இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேளு. கடைசி முடிவு பாரு. அந்த பொண்ணு வரும், உங்க அப்பா அம்மா பார்த்தோ இல்ல யாராவது பார்த்தோ சொல்லுவாங்க, நான் சுப்ரியாவை தான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் செதுக்கி வச்ச சிலையாட்ட பொண்ணு வேணும்னா கிடைக்காது. நான் சொல்றத கேளு. நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பழமொழி இருக்கு. பொண்ணாச்சா மனைவி அமையறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த மனைவி லட்சணமா நம்மளுக்கு அமையணும். 5 கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். அரவணைக்கிறவதா தாய், அன்பா பார்த்துக்கிறவதா மனைவி. கோபத்தில் 1000 திட்டலாம். தன்னுடைய உடம்புக்கு ஒண்ணுன்னா, தன்னுடைய உடலுக்கு ஒண்ணுன்னா, தான் கணவனுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போராடிக்கிறப்ப அவ தான் உண்மையான பெண். முதல்ல புரிஞ்சுதா? சுப்ரியா விட்டு கொட்ட உன்னை புரிஞ்சிக்கல, உன் மேல தப்பு இல்லை, உன்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க நாய் மாதிரி. அவங்க முன்னாடி பேனையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, 3 கும்பிடு போட்டு ஆத்துல போய் தலைமுறை விட்டு சந்தோஷமா போய் நிம்மதியா வாழணும். அதுதான் வாழ்க்கை. அதுக்குன்னு அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு நம்மளுக்கு வாழ்க்கை கிடைக்கல சி அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ற வாழ்க்கையில விட்டுருடா. வேணாம். இப்ப நீ அழுது என்ன வருது? மனசுல வந்து பாரமா நினைச்சு என்ன வருது? உன்னை தேடி நீ தேடி போற வாழ்க்கை உனக்கு கிடைக்காது. உன்னை தேடி வர வாழ்க்கை தான் உனக்கு அமையும். ஒரு அக்காவா இருந்து சொல்றேன், கேட்டு புத்தியா பொழைச்சிக்கோ. இவனுக்கு முதல்ல இதுதான் கலசர தோசைன்னு சொல்றது. வாழை மரத்துக்கு தாலி கட்டிவிட்டு வாழை மரத்தை வெட்டிட்டு முழுக்கு போட்டுட்டு ஒரு ஐயரை வச்சு இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு, நான் சொன்ன ஒரு பிரம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இவன் தலையெழுத்த மாறிடும், நான் சொன்ன தேதியில பொண்ணு வந்தோடனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி கல்யாணம் நல்ல முறையா பண்ணி உனக்கு நான் சந்தோஷமா வச்சுட்டா அந்த காளிக்கு என்னடா செய்வேன்? என்ன செய்யற? 10 மக்களுக்கு அன்னதானம் போடுறியா? ஒவ்வொரு ஆறு இப்ப பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தர மாதிரி தரையா?